ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பேப்பர் கட்டிங். ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க 2 பீஸ் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பேக் பீஸில் பேக்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எழுதி வச்சுக்கோங்க. பேக் ஃப்ரெண்டு எழுதி வச்சுட்டு பேக் பீஸில் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு நெக்கோட லென்த்தை வந்து மார்க் பண்ணணும். 6.7 ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருப்போம். இருந்தாலும் இது ஒரு சின்ன டெக்னிக்கல் தான். நம்ம கிளாத்து கட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போது நான் பேக் பீஸில் ஆல்ரெடி நெக் ஒய்டு வந்து பேக் நெக்கு இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து சேம் தான். லென்த் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். நெக்கோட லென்த்தை மட்டும் இப்போ மார்க் பண்ணி அதில் ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட் நெக் என்ன ஷேப்பில் நீங்கள் ட்ரா பண்ணியிருப்பீங்களோ அந்த ஷேப்பை இதில் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரெண்டு நெக்கை தான் இதில் கட் பண்ணணும். பேக் பீஸில் பேக் நெக்கில் ஃப்ரெண்டு நெக்கை ட்ரா பண்ணி ஃப்ரெண்டு நெக்கை மட்டும்தான் இதில் கட் பண்ணணும். ஃப்ரெண்டு நெக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த சைடு ஆம்கோல் குழி அந்த கர்வு அதையெல்லாம் சேர்த்து பேக் பீஸை அப்படி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா நான் பேக்கில் ஃப்ரெண்டு நெக்கு ட்ரா பண்ணி ஃப்ரெண்டு மட்டும் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து கட் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணணும். பாருங்கள் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி அந்த ஆம்கோல் லென்த்தில் வந்து ஒரு மார்க் பண்ண சொல்லியிருப்பேன். அந்த 3 மார்க்கை வந்து இதில் லைட்டாக ஒரு உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணணும்னா இதை அப்படியே நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சு இதை ட்ரேஸ் பண்ணணும். ட்ரேஸ் பண்ணும்போது அந்த மார்க் வந்து நமக்கு தேவை. அதனால தான் இப்போ மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸில் ஆல்ரெடி நான் நெக்கு ட்ரா பண்ணி காமிச்சு கொடுத்துருக்கேன். அப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஃப்ரண்ட் பீஸில் அப்படி பேக் பீஸ் நம்ம நெக்கு கட் பண்ணியிருப்போம் ஃப்ரண்ட் பீஸோட நெக்கு அதை அப்படியே வச்சு ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா ட்ரேஸ் பண்ணிவிட்டு எதெல்லாம் ட்ரேஸ் பண்ணோன்னா ஃப்ரண்ட் நெக்கும் அப்புறமா அந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம்ல அந்த பார்ட்டு அதையும் வந்து ஆம்கோல் அதையும் வந்து ட்ரேஸ் பண்ணணும். இவ்வளோ தான் நம்ம பேக் பீஸுக்கும் ஃப்ரண்ட் பீஸுக்கும் வந்து சேமாக இருக்கிறது. இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக் நெக்கில் பேக் நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கலாம். பேக் பார்ட்டில் நம்ம பேக் நெக் வந்து கட் பண்ணலைல்ல அதை வந்து இனி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதான மறக்காமல் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய பேக் பீஸ் வந்து கரெக்டாக தெரியும். இல்லைன்னா ஃப்ரண்டும் பேக்கும் ஒரு சேம் நெக்கில் இருக்கும். இதை மட்டும் லிசன் பண்ணிவிட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறமா நார்மலாக நம்ம என்னெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருப்போம்ல அதை அப்படியே ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் பேக் பீஸில் வந்து ஒரு 3 மார்க் பண்ண சொல்லியிருந்தேன்ல அதை என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம ஆம்கோல் கர்வ் வரைஞ்சிருப்போம்ல அந்த இடத்துல அந்த மார்க்கை ஃபஸ்ட்டு வைக்கணும். அது எதுக்குன்னா அந்த கைக்குழி வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளாடி நீக்கி வெட்டுவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த மார்க் தேவை. இப்போ நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளுக்குள்ளாடி 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி அதை அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு டாட் வச்சு அதிலிருந்து இந்த டாட்லேருந்து முடிக்கிற டாட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய ஆம்கோல் குழி வந்து ஈஸியாக நமக்கு கிடைக்கும். பிக்னஸாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மார்க் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா அந்த குளிச்சு வரைஞ்சதுலேருந்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸில் அந்த கைக்குழி வந்து ஈஸியாக நமக்கு கிடைக்கும். இனி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கே நீங்க நார்மலா எப்படி கட் பண்ணுவீங்களோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. டாட் வைக்கிறது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாத்ல மார்க் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லி தரேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். இதுன்னா இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா அந்த நம்ம பேஸ்லேருந்து எடுத்தோம்ல, அது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு முக்கு மாதிரி இருக்கும். அதில வந்து ஒரு சின்ன நாட்சஸ் போட்டுக்கோங்க. சும்மா அது உங்களுக்கு தெரியறதுக்கு தான். ஆனா இதில போடணும்னு வேண்டாம். அப்புறம் நம்ம டாட் பிடிக்கும்போது ஈஸியா இருக்கும். நான் இதில டாட் வச்சிருக்கேன். உங்களுக்கு கிளாத்ல வந்து காமிச்சு தரேன். அது இன்னும் ஈஸியா உங்களுக்கு புரியும். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா, என்னுடைய கமெண்ட்ல ஈஸி அப்படின்ட்டு சொல்லுங்க. இந்த நெக் வந்து கட் பண்றது ஈஸியா இருந்ததுனாலும் அதுவும் சொல்லுங்க. என்னுடைய வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து கிளாத் கட்டிங் காமிச்சு தரேன். தேங்க் யூ.